ஒரே ஒரு பென்ட்ரைவ் வச்சு உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டரோட ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லுமே விர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு விர்ச்சுவல் ரேமை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை தெரில அப்படின்னா யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. ஈவன் நம்ம சேனலில் கூட இயர்லி ஸ்டேஜில் நம்ம விர்ச்சுவல் ரேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு அந்த வீடியோ கொஞ்சம் கிரேஸாக இருக்கும், ஏன்னா இயர்லி டைமில் போட்டது. ஸோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ கொஞ்ச நாளாவே இந்த ஃபோன்ஸ் கம்பெனி எல்லாமே இந்த விர்ச்சுவல் ரேம் வச்சு தான் அவங்களோட ஃபோன்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 GB தரும், 3 GB தரும், 4 GB தரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிறது ஃபோனுக்கு டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லே வந்து கிடையாது. பட் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லிட்டில் பிட், மறந்துடாதீங்க, லிட்டில் பிட் பெர்ஃபார்மன்ஸை தான் நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க ரேமுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை இந்த விர்ச்சுவல் ரேம்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்கள் லேப்டாப்பில் இல்லை பிசியில் விர்ச்சுவல் ரேம் எனேபிள் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கிடையவே கிடையாது. உங்கள் லேப்டாப்பில் இருக்க லோக்கல் டிஸ்க் CDEFலாம் வச்சுருப்பீங்களா, ஸோ அதையே வந்து நம்ம விர்ச்சுவல் ரேமை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் லேப்டாப்பில் இல்லை சிஸ்டமில் மை கம்ப்யூட்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் லோக்கல் டிஸ்க் இருக்க இடமும் வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ GB ரேம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னோட லேப்டாப்பில் 4 GB ரேம் வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். லெஃப்ட்டில் வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற டேபில் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட அரௌண்ட் 4800 4 GB வந்து ரேம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்சை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட லோக்கல் டிஸ்க் வந்து காமிப்பாங்க. இதில் எந்த லோக்கல் டிஸ்க்கை நீங்கள் விர்ச்சுவல் மெமரியாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து G அப்படிங்கிற லோக்கல் டிஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கஸ்டம் சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி மேனேஜிங் அப்படிங்கிறது டிக்காக இருந்துச்சுன்னா அந்த டிக்கை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ கஸ்டம் சைஸை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை GB வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து MBயில் கொடுத்துருக்கனால நான் வந்து 2048 கொடுக்குறேன். ஸோ இது வந்து 2 GB. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே இருக்க செட் அப்படிங்கிற பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து எனக்குள்ள பார்த்தீங்கன்னா 2048 வந்து அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 4 GB தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண 2 GB வந்து காமிக்காது. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி போனால் அதே அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் இருக்க செட்டிங்ஸ்குள்ளே போய் அட்வான்ஸ் வந்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6912 MB வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அரௌண்ட் 4000 தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 2 GB கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த விர்ச்சுவல் ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஒரு பெரிய கேமோ சாஃப்ட்வேரோ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கேமுக்கு ரெக்யர்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 GB ரேம் இருந்தால் தான் அந்த கேமை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் ஒரு 4 GB தான் வந்து ரேம் இருக்குது. மற்றபடி எல்லாமே வச்சிருக்கீங்க, கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கீங்க, ஸ்டோரேஜ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. பட் ரேம் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த விர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்ணி 4 GB இன்க்ரீஸ் பண்ணி அந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து யூஸ் ஆகும். நார்மல் பர்சன்ஸ்க்கு இந்த விர்ச்சுவல் ரேம் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயங்கரமான மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களா இருக்குது. ஸோ ஒரே ஸ்க்ரீனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லிட்டில் பிட் உங்கள் லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸை இந்த விர்ச்சுவல் ரேமை யூஸ் பண்ணி நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ. Until then, bye from BREAKOUTS.